Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. திடீர்னு அடுத்தடுத்த பிரபல ப்ரைம் டைம் சீரியல்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதனால தான் சீரியலையுமே ஸ்டாப் பண்ணுறாங்க. இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன வருது அப்படின்னு சொல்லி சேனல்கிட்ட இருந்து அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனுமே வந்துருச்சு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், டைம் சேஞ்ச் பண்ணி வேறு ஏதாவது ஒரு ஸ்லாட்டில் டெலகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் இப்போ டெலகாஸ்ட் ஆகிற ஸ்லாட்டையும் மெயின் ஸ்லாட்டு இந்த ஸ்லாட்லேயே ஓரளவு கூட டிஆர்பி வாங்காத சீரியல்ஸ் எப்படி வேறு ஸ்லாட்டில் டெலகாஸ்ட் பண்ணால் டிஆர்பி வாங்கும். ஸோ இதனால தான் அந்த ரெண்டு சீரியல்ஸுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த சீரியல் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஷோ டெலகாஸ்ட் ஆச்சு. அந்த ஷோ பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய இடத்தையே பிடிச்சிச்சு. கிட்டத்தட்ட பல எபிசோட்ஸ் டெலகாஸ்டான ஒன் ஆஃப் த ஷோவாக இருந்தது அதுவே. ஸோ அந்த ஷோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் வருது, அதுவுமே அதே கேஸ்ட்டை வச்சு. ஸோ நான் இப்போ எதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி ஜீ தமிழில் டெலகாஸ்டான ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் ஷோ. அதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜாகவே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சு முடிவு சொல்கிற மாதிரி ஒன்றாவது ஷோவை தான் அது டெலகாஸ்ட் ஆச்சு. ஸோ அது வந்து மறுபடியும் கலைஞர் டிவியில் டெலகாஸ்ட் ஆக போகுது. பட் வேறு டைட்டிலில் உண்மை வெல்லும் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. பட் இதுலேயுமே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு மறுபடியும் வந்து 9 o'clock இந்த ஷோவை டெலகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கலைஞர் டிவி வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி குயிலி மேமை வச்சும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஷோ வந்து ட்ரை பண்ணாங்க. பட் அந்த ஷோவை பார்த்தீங்கன்னா பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சம் ஆஃப் த எபிசோட்ஸோட. இப்போ அகைன் வேறு ஒரு கேஸ்ட்டை வச்சு இந்த ஷோவை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 9 o'clock பார்த்தீங்கன்னா உள்ளம் கொள்ளை போகுதுரா சீரியலும் 9:30க்கு இனி எல்லாம் வசந்தமே சீரியலும் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ரெண்டு சீரியலும் பார்த்தீங்கன்னா வேறு லாங்குவேஜ் சீரியல் தான் இருந்தாலுமே வேறு சேனலில் டெலகாஸ்ட் ஆனப்போ பயங்கரமாக சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இதனால தான் கலைஞர் டிவி மறுபடியும் இந்த ரெண்டு சீரியல்ஸை டெலகாஸ்ட் பண்ணலான்னு டெலகாஸ்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் டிஆர்பி வரவே மாட்டேங்கி 0.30 மேலே வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு. 0.2 அந்த மாதிரி தான். உள்ளம் கொள்ளை போகுதடா கூட 0.2க்கு மேலே வருது. இனியெல்லாம் வசந்தமே 0.2க்கு கீழே தான் வருது. ஸோ இதனால தான் அந்த ரெண்டு சீரியல்ஸையும் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கலைஞர் டிவி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு சீரியல்ஸ்க்கு பதிலாக தான் அந்த ஷோ கம்மிங் மண்டேல இருந்து டெலகாஸ்ட் ஆக போகுது. என்னதான் டிஆர்பி கம்மியாக பிடிச்சாலும் இந்த சீரியலை பார்க்குறவங்க சில பேர் இருக்கதா செய்கிறாங்க. அவங்க இந்த சீரியலை கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.